பிதாமக பத்ரிஜி அவருக்கும், சந்திரகலா மேம் அவர்களுக்கும் என்னோட ஆத்மார்த்தமான வணக்கங்கள். குழுவில் இணைஞ்சிருக்க எல்லா ஆத்மா நண்பர்களுக்கும் வணக்கம். மேம், நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து நேச்சுரல் பிரீத் அவேர்னஸ். நம்ம டெய்லியும் தான் நம்ம அதை பத்தி படிக்கிறோம், பேசுறோம், கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அதை திருப்பி நம்ம ஒரு தடவை ரீகப் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக நான் அந்த டாபிக் எடுத்திருக்கேங்க மேம். ஆனா அப்பானா சதி அப்படின்றது வந்து நம்ம பாலி மொழியில நமக்கு கொடுத்திருக்கிறாரு புத்தர் பகவான். ஆனானா உள்ளே செல்லும் மூச்சு, அபானானா வெளியே வரும் மூச்சு, சத்தினா அதனோட இணைந்து இருப்பதுன்னு அர்த்தம். இத வந்து எப்படின்னா புத்தர் வந்து டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா நியூட்டன் வந்து புவியில வந்து புவியீர்ப்பு விசை இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி எவ்வளவோ மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு புத்த பகவான். இருந்தாலும் இந்த எதுவுமே அவருக்கு சக்சஸ் ஆகல, எதுவுமே கரெக்டா இல்ல அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு போதி மரத்தடியில போய் உட்காந்துட்டு அமைதியா அந்த உள்ள போற மூச்சும் வெளியே வர மூச்சையும் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அப்ப அவருக்கு வந்து அந்த மூச்சை கவனிக்கும் போது அதுல முக்தி அடைஞ்சு என்லைட்மெண்ட் ஆயிருக்காங்க. அப்படி அவர் அது இருக்குன்றத அவரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பத்ரி சார் அவரு அதை கண்டுபிடிச்சு நிறைய பேருக்கு தியானத்தை பரப்பி இருக்கிறாங்க. உலகம் பூரா பரப்பிட்டு இருக்கிறாங்க தியானத்தை. இப்ப 2500 வருஷத்துக்கு முதவே அது புத்தர் பகவான் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து பத்ரி சார் அதையே திருப்பி கண்டுபிடிச்சு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஞானத்தை. நம்ம உடல் வந்து நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது இந்த சுவாசம் ஒண்ணு மட்டும்தான். அது எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா சுவாசம் மட்டும் சேஞ்சே ஆகாது. நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து 7 வருஷத்துக்கு ஒன்னொன்னும் நம்ம உடம்புல சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். முகம் சேஞ்ச் ஆகும், ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், உடல் உறுப்புகள் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு மாசத்துக்குமே நம்மளோட எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். நம்ம எப்படி இதை கவனிக்கிறது அப்படின்னா, நம்ம நடந்துகிட்டே நம்ம சுவாசத்தை கவனிச்சாலும் அது நடந்துட்டே இருக்கும். கவனிக்கலைனாலும் அது சுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஆன்மீக ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மைண்டு பாடி 2யும் இணைக்கிற ஒரு பாலமா நம்ம சுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து மனசை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசை பார்க்க முடியாது. நம்ம உடம்ப வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும், தொட்டு உணர முடியும். அதே மாதிரி நம்ம சுவாசத்தை சென்சஸ் மூலமா நம்மளால உணர முடியும். நம்மளோட தாட்டு மனசை வந்து எப்படி நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அந்த தாட்டு எண்ணங்கள் வரும்போதுதான் மனசுன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியுது. நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்கள்ல நம்ம உடம்புல பஞ்சபூதங்களும் எல்லா பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்பு மனசு 2யுமே இணைக்கிற பாலமா இருக்கு சுவாசம். நம்ம உடம்பு வந்து மனசின் மேல நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த சுவாசத்தை பிடிச்சா மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்மளால ஒர்க் பண்ணவே முடியும். மனசு வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. நம்ம சுவாசத்தை பிடிக்கலைன்னா நம்ம மனசு வரைக்கும் போறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. யாராலையும் முடியாது. அந்த சுவாசம் ஒண்ணு மட்டும்தான் நம்மளை வந்து மனசுக்கிட்ட கூட்டிட்டு போகும். அவ்வளவுக்கு டீப்பா நம்மளால உள்ள போக முடியும். இந்த உடலுக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் யாருக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் நல்லா சாப்பிடுறோம், நல்ல புரோட்டீனா சாப்பிடுறோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னா நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்கு நம்மளா நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம உடம்பு நம்ம ஆத்மாவை நினைச்சது அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டாலுமே நம்ம ஆத்மா நினைச்சிச்சு அப்படின்னா 1 செகண்ட் போதாது இந்த உடம்பை விட்டு நம்ம ஆத்மா வெளியே போறதுக்கு. உடம்புல ஆத்மா இருக்கும் வரைக்கும் தான் சரீரம். ஆத்மா இல்ல அப்படின்னா அது சவமா மாறிடுது. நம்ம வந்து இப்ப மனசை எப்படி மேனேஜ் பண்றது, தாட்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். மனசு வந்து நம்ம மனசோட முதன்மையான வேலை என்னன்னா ஆலோசனை செய்து கொண்டே இருப்பது. ஆலோசனை வந்து அது இப்போ ஒரு பேனா இருக்கு அப்படின்னா பேனா வந்து எழுதுற வேலை அதோட வேலை. லைட் இருக்கு அப்படின்னா லைட் வெளிச்சம் கொடுக்கறது அதோட வேலை. நம்ம மனசு என்ன செய்யும் அப்படின்னா ஆலோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து நேச்சுரல். அதை வந்து மாத்த முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்பான்சிவ் டு தாட்.
தியானம் செய்யும்போது ஆலோசனை வருது, வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அது கூட நம்ம சண்டை போடக்கூடாது. யுத்தம் பண்ணக்கூடாது. அதை வந்து விட்டுறணும் அப்படியே. நம்ம மனசு யோசனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அத கூட போர் போ சண்டை போடாம, யுத்தம் பண்ணாம, நம்ம அதுக்கு மேல நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது. மூச்சு மேல கவனம் வைக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷனே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு அப்படின்னு சொல்றதும் நம்ம வந்து மைண்ட் கூட தான் இருக்கோன்றது அர்த்தமாங்க. சுவாசத்தோடன நம்மளால மனசு கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சுவாசம் வந்து சுவாசத்தினுடன் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம குருவெல்லாம் சொல்லியிருக்காங்க. பத்திரி சார் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சுவாசத்துக்கு கூட தான் மனசு கூட இருக்கிறோம் அப்படின்னா, மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மள உட்கார விடாது. ஒரு இடத்துல உட்கார விடாது. ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம யார் கூட இருக்கணும் அப்படின்னா, நம்ம சுவாசத்தின் கூட மட்டும் இருந்தா போதும். அந்த ஆலோசனை ஃபாலோ பண்ண போனா, அது எங்கேயோ நம்மள கூட்டிட்டு போய் விட்டுரும். ஒரு ரோட்ல வந்து ஒரு 1000 கார் வருது, போகுது அப்டின்னா, ஒரு சிக்னல்ல வருது, போகுது. நம்ம அந்த கார் பின்னாலேயே போகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஃபோக்கஸ் பண்ணா போதும். என்னென்ன வருது, எவ்வளோ கார் வருது, எந்த கார் வருது, எப்படி இருக்குது, அத மட்டும் பார்த்தா போதும். நம்ம அது பின்னாலேயே போகணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ் பண்றது இப்ப ஃபோக்கஸ்னா, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம அந்த ஃபோக்கஸ் லைட் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம வந்து சுவாசத்த ஃபோக்கஸ் பண்ணணும். லேசர் லைட் அப்டின்னா, ஒரு பேனால ஒரு பாயிண்ட் இருக்கும் பாரு, அந்த பாயிண்ட் மாதி அது வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்றாங்க. கான்சன்ட்ரேஷன் வந்து திரும்ப திரும்ப நம்ம கான்சன்ட்ரேஷன்னு சொன்னாலே, நம்ம மைண்ட் கூட தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தமா. அப்ப வந்து நம்ம மைண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ண மைண்ட் யூஸ் பண்ணாம, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சுவாசத்தோட இணைந்து நம்ம ஒரு தியானம் பண்ணும்போது, ஒருமுகம் அப்படியே நம்மனால வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, என்னால தியானத்திலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. அது அப்படி சொல்லக்கூடாதாம். ஏன்னா ஃபோக்கஸ்ன்றது வேற, கான்சன்ட்ரேஷன் இது 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தியானம் பண்ண முடியலைனாலும், கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நம்ம வந்து சுவாசத்தின் மேல ஃபோக்கஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம் அப்படின்றாங்க. ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து தியானம் நல்லா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தாலும் நம்ம வந்து சுவாசத்தின் மேல கவனமா இருக்கணும். சுவாசத்த மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டாலே போதும். இப்ப பிகினர்ஸ்லாம் சொல்லுவாங்க நெறைய பேரு. எனக்கு மூச்சு எங்க கண்டுபிடிக்கிறது? எப்படி நம்ம ஃபீல் பண்றதுன்னு தெரியல. எப்படி நம்ம மூச்ச கவனிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 மாடிப்படி ஏறி மாடி ஏறி இறங்கிட்டு வந்தாங்கன்னா, அந்த மூச்சு வாங்கும்போது, அந்த மூச்ச அந்த மூச்சு வாங்கும்போதே தெரியும். அந்த மூச்சையே புடிச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணா, தியானம் நல்லா அமையும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு, உட்காந்து தியானம் பண்ண உட்கார வச்சா, நல்லா அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து தியானம் நல்லா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அதுக்கு பேர் வந்து தாரணான்னு சொல்றாங்க. பதஞ்சலி யோகா சூத்திரத்துல தாரணா. ஒரு சக்கரத்த பார்த்து தியானம் பண்றது, ஒரு ஃபோட்டோவ பார்த்து தியானம் ஒரு மந்திரத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தியானம் பண்றது, தீபத்த பார்த்துட்டு தியானம் பண்றது வந்து தாரணான்னு சொல்றாங்க அதுக்கு பேரு. இப்ப நம்ம வந்து தியானம் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்டின்னா, நம்மளோட நம்மளோட வயசு எவ்வளவோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். ஏன் அப்டின்னா, ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்டின்றதுக்காக. ஒரு நிலையில தொடர்ச்சியா அதே டைமுக்கு நம்மளால பண்ண முடியணும் அப்டின்ற ஒரு திடமான உறுதித்தன்மைக்கு சொல்றாங்க. நம்ம எந்த ஒரு வேலையா இருந்தாலும், அந்த தியானத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, நம்ம வந்து அந்த தியானத்த ஒரு 10 நிமிஷமோ, 20 நிமிஷமோ அப்டி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போன்னு சொல்றாங்க. இப்ப 3 மணி நேரம் நம்மளால பண்ண முடியல அப்டின்னா, இல்ல நான் 3 மணி நேரம் பண்ணலன்னா, பரவால்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம் அதுவும் முடியலையா? 1 மணி நேரம். அதுவும் முடியலன்னா, 1/2 மணி நேரம். அதுவும் முடியலன்னா, அந்த நம்ம பண்ற டயத்த பிரேக் பண்ணாம ஒரு 10 நிமிஷமாவது அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்டின்னா, அது தொடர்ச்சி விட்டு போகாம திருப்பி நமக்கு வந்து தியானம் பண்றதுக்கு ஒரு ஒரு உந்துதலா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. நான் 2 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு டைம் கிடைச்சா மட்டும் தான் நான் தியானம் பண்ணுவேன். 10 நிமிஷம் நான் தியானம் பண்ண மாட்டேன் அப்படின்றது, அப்படி செய்யக்கூடாது. அந்த 2 மணி நேரம் தியானம் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கே போறோம். நம்மளால பண்ண முடியல. வந்து ஒரு 10 மினிட்ஸ்னாலும் அந்த இடத்துல உட்காந்து நம்ம எப்பவும் பண்ற இடத்துல உட்காந்து, அந்த தியானத்த அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். பண்ணலன்றத விட பண்ணிட்டோம். பரவால்ல. நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டோம்ல அப்டின்ற ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த இடத்துல நமக்கு.
ஏன் அந்த 10 நிமிஷமாவது தியானம் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, நம்ம அந்த 48 நாள், 21 நாள் நம்ம சர்க்கிள் அகண்ட தியானம் பண்ற மாதிரி அந்த சர்க்கிள் விட்டு போகாம இருக்கிறதுக்காக, அத பிரேக் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த 10 நிமிஷமாவது பண்ணணும்னு சொல்றாங்க. புரோகிரஷன். ஒவ்வொரு நாளைக்குமே, ஒவ்வொரு 7 நாளைக்கு இப்ப நம்ம அப்படி தொடர்ந்து பண்ணும் உடனே, ஒவ்வொரு 7 நாளைக்கு, ஒவ்வொரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அந்த ஒவ்வொரு 7 நாளைக்குமே ஒரு நமக்கே ஒரு வித்தியாசம் தெரிய வரும். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு வித்தியாசம் நமக்குள்ள சேஞ்சஸ் ஆகும். ஏன் இந்த 7ன்னு சொல்றாங்கன்னா, 7ன்ற நம்பர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் நம்பர்ன்னு சொல்றாங்க. 7 கடல்கள், 7 உடல்கள். நம்ம வந்து நம்ம தாயோட கர்ப்பத்துல இருக்கும்போது 3 மாதம் வரைக்கும் அந்த ஆத்மா 3 மாதத்துக்கு 3வது மாதத்துல தான் ஆத்மா வந்து உள்ள என்ட்ரி ஆகும்னு சொல்றாங்க. நம்ம 1 மாதத்துல வந்து உடல் உறுப்புகள் 2 மாசத்துக்கு உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையிறது. இந்த 3வது மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் தான் நம்ம ஆத்மா வந்து இந்த தாயோட கர்ப்பத்துல இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இந்த 7ன்ற நம்பர் வந்து அவ்வளவு பெனிஃபிட் ஒரு முக்கியமான நம்பர்ன்னு சொல்றாங்க நமக்கு. நம்ம பிறந்த ஒவ்வொரு வருடங்களும் நம்ம வந்து நம்ம மனசு, உடம்பு, எமோஷனல் எல்லாம் உணர்வு நிலைகள் எல்லாமே 7 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டோம். இன்னைக்கு இருந்த மாதிரி அந்த இன்னொரு 7வது வருஷம் இருக்க முடியாது நம்மளால. அப்படி 7 வயசுல இருந்தவங்க 14 வயசுல உடம்பு சேஞ்ச் ஆகுறது வந்து மனசு எல்லாமே சேஞ்ச். அதே மாதிரி 14 வயசுல இருந்து 21 வயசு, 21ல இருந்து 28 இப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். முக்கியமா நம்ம ஒரு வாரம் இந்த 7 நாள்ன்றது ஒரு வாரம், ஒரு வீக் நம்ம டெய்லி தியானத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். அந்த ஹேபிட் வந்து என்ன ஆகும்னா, நம்ம டீப்பா நம்மளால முடியாது, செய்யாம இருக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு நம்மளால போக முடியும். நம்ம காலையில வந்து எழுந்த உடனே அன்றைய நாள் வந்து துவங்குறதுக்கு தியானத்தை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷமாவது தியானம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு டைமோ, எந்த பக்கம் திரும்பி உட்காரணும், எப்படி உட்காரணும் அதெல்லாம் எதுவுமே உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம், எப்படி உட்கார முடியுமோ அப்படி உட்காரலாம். அது நம்ம இஷ்டம்தான் தியானம் செய்யறது. இப்ப தியானத்துக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க அதிகாலை எந்திரிச்சதும் உங்களால நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப எந்திரிச்ச உடனே நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தியானம் அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்போம். மூளையும் எம்டியா ரிலாக்ஸா இருக்கும், வயிறும் ரிலாக்ஸா இருக்கும். அப்படின்னும் போது தியானம் ஈஸியா அமையும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஈவினிங் பண்ணலாம். ஈவினிங் வந்து 8 PM மேல பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் அப்பதான் உட்கார்ற நேரம். அப்ப ஃப்ரீயா இருப்போம், எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. நம்மளுக்கு எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம்னால ரிலாக்ஸா நல்ல நீட்டா டீப்பா நம்மளால அந்த பண்ண முடியும் அந்த மெடிடேஷன் அந்த நேரத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல மெடிடேஷன் பண்றாங்க, நல்லதுன்னு தெரியுது. ஆனாலும் நம்மளால எந்திரிச்சு நம்ம பண்ண முடியல அப்படின்னா நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம போய் அதுல செய்யணும்ன்றது கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷமா பழகுன நம்ம உடம்பு திடீர்னு அந்த தூக்கத்தை கெடுத்து நம்ம அந்த ஒரு மாசம் உட்கார்ந்து அந்த மெடிடேஷன்ல உட்கார்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகாது. உடம்பு நிலையில ஒரு சேஞ்சஸ் வந்துரும். அப்புறம் என்ன ஆகும், நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியாம போயிடும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தூங்கி தூக்கத்தை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமா எந்திரிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னா எந்திரிக்க பழகணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமா அந்த மாதிரி அரை மணி நேரமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள நம்மளால அந்த இடத்த பிடிக்க முடியும். அப்படி வேகமா நம்மளால அந்த மெடிடேஷனுக்குள்ள போக முடியும். நம்மளும் பிரம்ம முகூர்த்தத்துல கலந்துக்க முடியும். அப்படிதான் நம்மள வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போய் நம்ம வந்து அந்த எந்த ஒரு பழக்கமும் சடனா நம்ம போய் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. இப்ப நம்ம அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலே சரியாகும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்ப குழந்தைய பிடிச்சிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும், கண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, வலியும் தெரியாது, அந்த மாதிரி ஆயிப்போகும் நமக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பத்ரி சார் லடாக்ல இருந்தப்ப இங்க பெங்களூர்ல இருந்து ஒரு மாஸ்டர் போயிருக்கேன். இல்ல நிறைய பேர் போயிருக்காங்க. போனப்ப அதுல ஒரு மாஸ்டர் மட்டும் என்ன பண்ணிட்டா, நான் உடனே போய் பத்ரி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குளிர் வேற அந்த நேரம்.
இல்ல நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போனாராம் அவரை பார்க்கறதுக்கு. இவங்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்களாம். மத்த மாஸ்டர்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் போனாராம். பாதி தூரத்திலேயே நடக்க முடியாம கீழ மயங்கி கீழ விழுந்துட்டாராம். 3 நாளா பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டாராம். ஏன் அப்டின்னா, இங்கேருந்து நம்ம உடம்பு இருக்கிற உடம்போட கண்டிஷன் வேற. அங்க வந்து குளிர் பிரதேசம். சடனா ஒரு இதுக்கு சேஞ்ச் ஆகும்போது, அவருக்கு அந்த இது ஒத்துக்கிறல. அவரால நடக்கவே முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்கிரீஸ் பண்ணணுமே தவிர, ஒரே அளவா நானும் அவங்கள மாரி பண்ணணும் நமக்கு ஆசை இருக்க தான் செய்யும். தியானம் நெறைய நேரம் செய்யணும் அப்படின்னு. அதே ஒரு பழக்கமா, ஒரு ஹேபிட்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரமா நம்மளால அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா, நம்மளும் அந்த மாரி மெடிடேஷன் நெறைய நேரம் பண்ண முடியும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள மெடிடேஷன் பண்றோம். நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது? முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் எம்ப்டி பண்ணிக்கணும். நம்ம வந்து சரியா சுவாசத்த வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் தான் மைண்ட் எம்ப்டி ஆகும். நம்ம மைண்ட் கூட இருக்கும்போது மைண்ட் எம்ப்டி ஆகாது. அதனால நம்ம சுவாசத்த ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட எம்ப்டி ஆக்கணும். எம்ப்டி ஆக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜினா விஸ்வசக்தி, பிராணசக்தி, பிராணமய விஸ்வசக்தி எல்லா சக்தியும் நம்ம உள்வாங்குறோம். இந்த உள்வாங்கும்போது என்னது சோலுக்கு வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்ம காஸ்மிக் சக்தி எனர்ஜி வந்து ஜாஸ்தி உள்வாங்க நம்ம உடம்புல வந்து உடல் சக்தி, மனோசக்தி, ஆத்ம சக்தி 3 இருக்கு. அந்த ஆத்ம சக்தி வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அதிகமாகும்போது நம்ம காஸ்மிக் எனர்ஜி அதிகமாகும்போது நம்ம ஏதாவது ஒரு வேலையில அதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னா, நம்ம ஒரு வேலையில இருக்கும்போதோ, இல்ல தியானத்துல இருக்கும்போதோ, நம்ம சுவாசத்த கவனிக்கும்போது மட்டும் தான் நம்மளோட அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளார போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம உள்ள ஜாஸ்தி வாங்கும்போது, நம்ம ஆத்ம சக்தி அதிகமாகும். அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கவனம் பூரா அந்த அந்த சுவாசத்த பார்க்கும்போது மட்டுமே நம்மள வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு ஆரம்பிக்குமாம். இந்த தேர்ட் ஐ ஓப்பன்னா நம்ம கண்ணு திறந்திருந்தா நமக்கு காட்சிகள் தெரியுது இல்லையா? அதே மாதிரி நம்ம சுவாசத்த புடிக்கிறோம் அப்படின்னாலே தேர்ட் ஐ ஓப்பன்ல தான் இருக்குமாம். ஆனா நெறைய பேரு நானே அப்படிதான் நெனச்சிருக்கேன். எனக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன்ல இருக்குமா? அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சிருக்கேன். அப்படி கிடையாது. சுவாசத்த யாரெல்லாம் புடிக்கிறோமோ எல்லாருக்குமே தேர்ட் ஐ ஓப்பன்ல தான் இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்ட் ஐ ஓப்பன்ல இருக்கு. நம்ம சுவாசத்து மேல கவனம் வைக்கும்போது 3ஆம் கண் திறக்குதுன்னு சொல்றாங்க. 3ஆம் கண் திறந்தா வெறும் காட்சிகள் மட்டுமே தெரியணும் அப்படின்றத எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு சென்சஸ் இப்ப 3ஆம் கண்ணு ஓப்பன்ல இருக்குது, ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம மெடிடேஷன்ல இருக்கும்போது, இந்த இடத்துல ஒரு மாதிரி எறும்பு ஊர்ற மாதிரி, டீச்சிங்ஸ்னஸ் வரும். அப்புறம் உடம்பு வந்து ஹெவியா, பாரமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம நெறைய காஸ்மிக் எனர்ஜிய உள்வாங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம லைட்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு நம்ம எனர்ஜி பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம உடம்பு ரொம்ப லைட்டா வர்றது அப்படியே போகுது. வர்ற எனர்ஜி அப்படியே இன்னொரு உடலுக்கு போகுது. அந்த உடம்பு இன்னொரு உடல் வந்து எனர்ஜி நிறைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தமா. நம்ம 7 கலர்கள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 7 கலர்கள்ல வந்து இப்போ ப்ளூ கலர் பார்க்கிறோம். ப்ளூ கலர் வந்து நம்ம நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மெடிடேஷன்ல உட்கார்ந்திருக்கும்போது நமக்கு வந்து ப்ளூ கலர் கண்ல தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுவோம் கேட்போம் இல்லையா? எல்லார்ட்டயும் கேட்போம். மாஸ்டர்ட்டலாம் கேட்போம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாங்குற எனர்ஜி தேர்ட் ஐ கிட்ட போயி, தேர்ட் ஐல இருந்து விசுத்தி சக்கராவ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம கண்ணுல தெரியுதான் அந்த ப்ளூ கலர். இத வந்து நம்ம எல்லாருமே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து என்ன கலர் தெரியுதோ, அந்த கலர் வந்து நம்ம உடம்புல இருக்க சக்ராஸ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. தேர்ட் ஐ வந்து நம்ம உடம்புல இருக்க சக்ராஸ்கள ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் மாஸ்டர் இதன் மூலமா. ரெட் கலர் வந்தா நம்ம எனர்ஜி வந்து மூலாதார சக்கரத்த வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இத வந்து நம்ம நம்ம தியானத்துல உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம வந்து சுவாசத்த கவனிக்கிறோம். ஆனா நம்ம எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் பின்னால நான் ஏன் எண்ணங்கள் பின்னால போறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அது வந்து தேர்ட் ஐ தான் பாக்குதாம். நம்ம பாக்குறது கிடையாதாம்.
நம்மளோட தேர்ட் ஐ வந்து அந்த எண்ணங்கள கவனிக்குது. அது நம்ம தேர்ட் ஐ நமக்குள்ள எண்ணங்கள் வராம இருக்குது அப்டின்னா, தேர்ட் ஐ வந்து இப்போ ஒரு டீச்சர் வந்து பிள்ளைங்க வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல அப்டின்னா, டீச்சர் உள்ள வந்துட்டாங்கன்னா எவ்வளோ சைலன்ட்டா இருப்பாங்களோ, அந்த டீச்சர் தான் நம்ம தேர்ட் ஐ. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுவாசத்த கவனிக்கும்போது தேர்ட் ஐ நம்ம எல்லாருக்குமே தேர்ட் ஐ ஆக்டிவேட்ல தான் இருக்குது. எல்லாருக்குமே ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்கு யாருமே எனக்கு இன்னும் ஓப்பன் தெரியல. எனக்கு இது தெரியல. பிக்சர் தெரியல அப்படின்னு நம்மனால நெனச்சுக்கிறோம். ஆனா, நம்ம வந்து மெடிடேஷன்ல இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆலோசனை வருது அப்படின்றத நமக்கு காமிச்சு குடுக்குறதே தேர்ட் ஐ தான். அப்படின்னும்போது நம்ம வந்து இன்னும் நம்ம எல்லாருமே தேர்ட் ஐ மாஸ்டர்கள் தான். அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர். இன்னொன்னு இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இன்னைக்கு நான் வந்து மத்தியானம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க மாஸ்டர். கோயில்லனா மலை மேல ஏறி படி ஏறி தான் போனோம். பாதி தூரத்துல ரொம்ப மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கும்போது நான் மூச்ச கவனிக்கிறேன். நானு, என்னோட மூச்சு, என்னோட ஹார்ட் பீட் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்தோமே தவிர, வேற எந்த ஒரு எண்ணமும் தெரியல. கூட யார் வந்தாங்கன்ற ஒரு யோசனை இல்ல எனக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து நான் மெடிடேஷன் பண்றேன். அவ்ளோ எனர்ஜியா இருந்தது. திருப்பி நான் மேல ஏறுறேன். திருப்பி ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றேன். திருப்பி நான் மேல ஏறுறேன். அப்படி மேல அந்த எனர்ஜிய வாங்கிட்டு நான் மேல ஏறும்போது, எனக்கு அந்த கால் வலியே இல்ல. அத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம ஏன் இப்போ புதுசா வந்தவங்களுக்கு அந்த வாக்கிங் போயிட்டு அந்த மெடிடேஷன்ல உட்கார வைக்க சொல்லணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இத வந்து நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன் நானு. நம்ம வந்து அந்த பிரீத்த வந்து நல்லா அவ்ளோ டீப்பா வருது, போகுது, வருது. அந்த ஹார்ட் பீட் அவ்ளோ பம்ப் அடிக்குது. இத நம்ம உணர முடியும். நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்டின்னா, நம்ம கூட நம்ம சுவாசமும் நம்ம மட்டுமே தான் இருப்போம். மைண்ட் கூட நம்ம கூட இருக்காது அப்டின்றத நான் அங்கனக்குள்ள உணர்ந்தேன் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். இந்த வாய்ப்பு குடுத்த எல்லா மாஸ்டர்களுக்கும் ரொம்ப நன்றி.